வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ். ஒரு ரொம்ப நல்ல செய்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி டென்மார்க்கில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு தத்து கொடுக்கப்பட்ட டேவிட் சாந்தகுமார் பல முறை இந்தியாவுக்கு வந்து நிறைய இடங்களில் தன்னுடைய அம்மாக்காக அவர் தேடியிருக்கார். ஆனால் அவரோட அம்மா அவருக்கு கிடைக்கல. கடந்த வாரம் கண்ணாடி நிகழ்ச்சியில் நீங்கள் இதை பற்றி பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சியோட முடிவில் டேவிடோட அம்மாவை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கன்னு கூட சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. டேவிட் சாந்தகுமாரோட அம்மா தனலட்சுமியை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம கண்ணாடி குழு. மம்மி பேசுகிறேன், இவ்வளோ வருஷம் பிறந்து பார்த்தது சந்தோஷமாக இருக்குமா? ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. நான் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்துலேயே எனக்கு என்ன பேசுறது தெரியல. இவ்வளோ வருஷம் பொறுத்து நான் பார்ப்பேன்னு நினைக்கலம்மா. என் பிள்ளைங்கள சாவத்துக்குள்ளே ஒரு தடவை பார்க்கணும்னு நினச்சேன். நான் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். நான் தான் தனலட்சுமி, உன்னோட மம்மி பேசுகிறேன் என பெத்த பிள்ளைக்கு அறிமுகமாகிறார் அந்த பெண். என்ன நடந்தது? அப்பாவையே அம்மா சொல்லிதான் நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு அம்மாவே தன் பிள்ளையிடம் நான் தான் உன் அம்மா என்று கூறுவதன் பின்னணி என்ன? 40 வருடங்களுக்கு முன்பு பிரிந்து சென்ற மகன் டேவிட் சாந்தகுமாரிடம்தான் தாய் தனலட்சுமி அறிமுகமாகிறார். தன்னுடைய 1.5 வயதில் டேவிட் டென்மார்க்கில் உள்ள தம்பதிகளுக்கு தத்து கொடுக்கப்பட்டார். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட டேவிட்டுக்கு டென்மார்க்கில் இருக்கும் பழக்க வழக்கங்களும் மனிதர்களும் வித்தியாசமாக தெரிந்தன. குழப்பத்தோடு இருந்த டேவிட்டுக்கு ஒரு நாள் வளர்ப்பு தாயின் மூலம் உண்மைகள் தெரிய வந்தன. தான் தத்து கொடுக்கப்பட்டவன் என்றும் தனது தாய் தந்தையர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்றும் அறிந்து கொள்கிறார். என்னை சென்னையில இருந்து டென்மார்க்ல இருக்கிற ஒரு பேரண்ட்ஸுக்கு தத்து கொடுத்தாங்க. அவங்க கலரும் என் கலரும் வேற. அதனால நான் சின்ன வயசுல இருக்கும் போதே டென்மார்க்ல இருக்கிற பேரண்ட்ஸ் என்கிட்ட உன்னை தத்துக்கு தான் நான் எடுத்தேன்னு சொன்னாங்க. அதை ஒரு சீக்ரெட்டா வைக்காம என்கிட்டயே சொல்லிட்டாங்க. டேவிட்டின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்தாலும் தன் சொந்த தாய் தந்தையை பார்க்க வேண்டும், தாய்நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மாறவே இல்லை. அதற்கு கிடைத்த பரிசுதான் தற்போது வீடியோ காலில் தாயும் மகனும் உறவாடிக் கொள்ளும் காட்சி. நெகிழ்ச்சியான பதிவு. டென்மார்க்கில் இருந்த டேவிட் சென்னையில் இருந்த அம்மா தனலட்சுமியை கண்டுபிடித்தது எப்படி? முதலாக 2013ஆம் ஆண்டு தன்னுடைய அம்மாவை தேடி தமிழகம் வந்த டேவிட்டுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. நாட்கள் நகர டேவிட்டுக்கு டென்மார்க் பெண்ணுடன் திருமணம் ஆனது. 2 குழந்தைகளும் பிறந்தன. இதற்கிடையே பலமுறை டேவிட் தமிழகம் வந்தார். அப்போதுதான் தன்னுடைய சகோதரனின் சாதிச் சான்றிதழும் தன்னை தத்து கொடுத்த சான்றிதழும் கிடைத்தது. அந்த சான்றிதழில் தானும் தன்னுடைய அண்ணனும் ஒரே நாட்டிற்கு தத்து கொடுக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனை கேட்டு டேவிட் அதிர்ச்சியடைந்தார். மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வருவதும் போவதுமாயிருந்தார் டேவிட். மொழி தெரியாமல் தமிழ்நாட்டில் தவித்துக் கொண்டிருந்த டேவிட்டுக்கு ஒரு NGO அமைப்பு கை கொடுத்தது. சென்னையில் ராயப்பேட்டை, பல்லாவரம், வண்ணாரப்பேட்டை, தஞ்சாவூர் என அனைத்து இடங்களுக்கும் சென்று சல்லடை போட்டு பார்த்தும் அம்மா தனலட்சுமி கிடைக்கவில்லை. ஆனால் தன் அம்மாவின் ஒரே ஒரு பழைய புகைப்படத்தை மட்டும்தான் டேவிட்டால் கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த புகைப்படம்தான் டேவிட்டின் தேடுதலுக்கு உயிர் கொடுத்தது. முதல்ல என்னோட அம்மாவுடைய புகைப்படமோ முகவரியோ எதுவுமே தெரியாம இருந்தது. ஆனா இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்கு. இப்போ எனது முகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நான் உணர்ந்தேன். எங்க அம்மாவோட போட்டோவை டென்மார்க்ல இருக்கிற என் சகோதரனுக்கு அனுப்பி வச்சேன். அவன் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டான். எதற்காக என்னை தத்து கொடுத்தார்கள்? என் அம்மாவுக்கு என்ன ஆச்சு என்று பல கேள்விகளை தனக்குள்ளே கேட்டுக்கொண்டிருந்தார் டேவிட். இதனை அடுத்துதான் டென்மார்க்கில் இருந்து ஒரு நபர் தமிழகத்திற்கு வந்து தன் தாயை தேடுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. அனைவரும் இதனை ஒரு செய்தியாக மட்டுமே கடந்து சென்றனர். ஆனால்
நாம் மட்டுமே கண்ணாடி நிகழ்ச்சி மூலம் ஆவணப்படமாக்கினோம். டேவிட்டின் குரலில் அவரது உணர்வுகளை எடுத்துரைத்து மக்களுக்கு தெரியப்படுத்தி தொடர்புக்கு தொலைபேசி எண்ணும் கொடுத்திருந்தோம். இது நான் லாஸ்ட் டைமில் தான் பார்த்தேன். நான் ஃபஸ்ட்லேருந்து நான் பார்க்கல. அது பார்த்ததான் அக்கா பையன் அது பார்த்தது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்ததுங்க எனக்கு. நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு டேவிட்டின் மாமா நம்மை தொடர்பு கொண்டார். டேவிட் என்னுடைய மருமகன், அவர் இப்ப எங்க இருக்காரு, நாங்க அவரை பார்க்க முடியுமா என்று அடுத்தடுத்து கேள்விகளை அடுக்கினார். டேவிட்டின் அம்மா தனலட்சுமியிடம் பேச முடியுமா என்று நாம் கேட்டோம். அவர்களும் நம்மை வீட்டிற்கு அழைத்தார்கள். தனலட்சுமியின் தம்பி வீடான திருமுல்லை வாயிலுக்கு சென்றோம். அங்கு பருமனான தேகத்துடன் இருந்த பெண் ஒருவர் வரவேற்றார். தோற்றத்தில் ஜெய்ஜாண்டிக்காக இருந்த தனலட்சுமி மனதளவில் குழந்தையாகவே இருந்தார். இத்தனை வருடங்களுக்கு பிறகு மகனை பார்க்கப் போகிறோம் என்ற சந்தோஷம் அவரது முகத்தில் பளிச்சென்று தெரிந்தது. மகனை காணப்போகிற சந்தோஷத்தில் குழந்தையாகவே மாறிவிட்டார் தனலட்சுமி. டென்மார்க்கில் இருந்த டேவிட்டை நாம் வீடியோ காலில் அழைத்தோம். போனில் தன் மகனை பார்த்து, நான் தான் உன் அம்மா தனலட்சுமி பேசுறேன் என்று அறிமுகமானார். நான் தான் தனலட்சுமி பேசுகிறேன். இந்த அளவுக்கு கலைஞர் டிவியில் என்ன பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நேரம் பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். தனலட்சுமி பேசியது டேவிட்டுக்கு புரியவில்லை. உடனே மகனிடம், நான் தாண்டா உன் மம்மி பேசுறேன் என்றார். டேவிட்டும் அவரது அம்மா தனலட்சுமியும் இனம் புரியாத சந்தோஷத்தில் பேசிக்கொண்டனர். மொழி தெரியாமல் பேசினாலும் இருவருக்கும் ஏகப்பட்ட பிணைப்பு இருந்தது. மகனைக் கண்ட சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்தார் அந்த தாய் தனலட்சுமி. டேவிட் தன்னுடைய குழந்தைகளையும் அம்மாவிடம் காட்டினார். இருவருமே ஹாய் கிராண்டி என்று தனலட்சுமியை செல்லமாக அழைத்து கொஞ்சினர். தன் பெயரக் குழந்தைகளை பார்த்து தனலட்சுமி அளவலாவினார். அவங்களுக்கு பார்த்ததுமே அவங்களுக்கு அந்த இது எனக்கு என்னாலேயே தாங்க முடியல. நான் பார்த்த குழந்தை தான், நான் எடுத்து கையிலலாம் வச்சுருந்த குழந்தை, எனக்கே தாங்க முடியல. அக்காவால் பேசக்கூட முடியல. நாங்கள் முதல்ல சொல்லாமல் அவங்கள வர வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி, அக்கா இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு நம்ம பிள்ளை திருப்பி வந்தால் எப்படி இருப்பான், உன்னால் அதை இது பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு, அவங்க சேர்ந்தா எனக்கு போதும், நான் ஒரு வாட்டியாவது பார்த்தாக்கா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். டேவிட் ஆங்கிலத்தில் பேசியது அம்மா தனலட்சுமிக்கு பெரும்பாலும் புரியவில்லை. என்னமோ சொல்றான், ஒன்னும் புரியல என்றார் அவர். என்ன சொல்றாங்க பிறந்த குழந்தை பேசுவதற்கு முன்னாடியே குழந்தையின் மழலை உளறல் கூட அந்த தாய்க்கு புரியும். ஆனால் சிறு வயதிலேயே மகனை பிரிந்த தாய்க்கு தன் மகன் பேசுவது புரியாமல் போனது சற்று வேதனையாகத்தான் இருந்தது. சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது விட்டு பிரிந்த இருவரையும் வளர்ந்த நிலையில் பார்த்த அம்மாவுக்கு கண்ணீர் மட்டும்தான் வந்தது, பேச்சு வரவில்லை. திடீர்னு பூகம்பம் மாதிரி வந்திருக்கு தானே சொல்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு எதுவும் அப்படியே எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க. மனசு அப்படியே பாஞ்சு கிடக்குது. இப்போ ஒன்றுமே பேச முடியாது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. இது மாதிரிலாம் நினச்சே பார்க்க முடியலங்க. இன்றைக்கி சத்தியமாக என்னால் இதை ஜீர்ணிக்க கூட முடியலைங்க. என்னால் எப்படி இந்த இவ்வளவு பாசமாக இருக்கிற அம்மா ஏன் தத்து கொடுக்கணும்? கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு கூடவே வச்சு வளர்த்துருக்கலாம்ல. இந்தியாவில் ஒரு வீட்டில் 8 குழந்தைங்க பெற்றுக்கிறது இல்லை 10 குழந்தைங்க பெற்றுக்கிறது சகஜமான விஷயமா இருந்தது. 1970 ஒரு பெரிய வறட்சி வந்தது. இந்த நேரத்தில் குழந்தைங்க வளர்க்குறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க. இந்த சமயத்தில் நிறைய என்ஜிஓஸ் உருவாகி குழந்தைங்களை தத்து கொடுக்குற ஏஜென்ட்ஸாக செயல்பட்டாங்க. அப்போதான் டேவிட் சாந்தகுமார் மாதிரி நிறைய குழந்தைங்க வெளிநாடுகளுக்கு தத்து கொடுக்கப்பட்டிருந்தாங்க.
6 சகோதர சகோதரிகளுடன் பிறந்த தனலட்சுமி கலியமூர்த்தி என்ற நபரை திருமணம் செய்துள்ளார். கலியமூர்த்திக்கு குடிக்க காசிருந்தா மட்டும் போதும். காலம் போன போக்கில் இருவருக்கும் 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன. முருகேசன், சாந்தகுமார் என பெயர் வைக்கப்பட்டது. இந்த சாந்தகுமார் தான் டென்மார்க்கில் டேவிட் சாந்தகுமாராக வாழ்ந்து வருகிறார். ஜெயான்றவங்க அந்த வீட்டில் வந்தாங்க, பக்கத்து வீட்டுக்கு. அவங்க வந்து பார்த்துட்டு, ஏம்மா இந்த மாதிரி கஷ்டப்பட்டுனுக்கிற, இந்த குழந்தைங்க முத்து மாதிரி இருக்க, 2 குழந்தைங்க தங்க மாதிரி இருக்குதுங்களே, இதுங்களை ஏன் இப்படி கஞ்சி தண்ணியும் காப்பி தண்ணியும் இந்த வெல்லம் தண்ணி ஊற்றி காப்பாற்றுறீங்க, இதெல்லாம் வேணாம், ஹாஸ்டலில் சேர்த்து விட்றேன், ஹாஸ்டல்லே வச்சுக்கின்னு நீயும் நல்லா இருக்கலாம். என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த சூழ்நிலையில்தான் ஜெயா என்ற பெண் தனலட்சுமிக்கு அறிமுகமாகியுள்ளார். குழந்தைகளை சர்ச் விடுதியில் தங்கி படிக்க வைக்கும்படி அறிவுறுத்தியுள்ளார். ஜெயாவுக்கு தெரிஞ்ச பல்லாவரம் கிறிஸ்டியன் மிஷனரி சர்ச் விடுதிக்கு தனலட்சுமியையும் 2 குழந்தைகளையும் அழைத்துச் சென்றுள்ளார். அங்கிருந்த பாஸ்டரும் குழந்தைகளை நாங்க படிக்க வைக்கிறோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று நம்பிக்கையாக பேசியுள்ளார். பகல் நேரத்தில் கூலி வேலை செய்துவிட்டு இரவு நேரத்தில் மகன்கள் தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்று விடுவார் அம்மா தனலட்சுமி. 1 வாரம் கழித்து அந்த பாஸ்டர், நீங்க இங்க இருந்தா மற்ற பிள்ளைகளுக்கு அம்மாவின் ஞாபகம் வரும், நீங்க இனிமே வராதீங்கன்னு சொல்லி இருக்கிறார். தனலட்சுமியும் தலையை ஆட்டிவிட்டு சரி என்று வந்துவிட்டார். ரொம்ப கஷ்டத்தில் பிள்ளைங்க நாங்கள் ஹாஸ்டலில் அது வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தது. பிள்ளைங்கள ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுது. படிச்சுட்டு பிள்ளைங்க வரும் அப்படின்னு சேர்த்து விட்டுது. அது நினச்சி அதை தெரியாமல், இவங்களுக்கு தெரியாமல் போய் வந்து பார்த்துட்டு வந்துன்னு இருப்பாங்க. போக சொல்ல ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு ஒரு செக்கில் கையெழுத்து வாங்கிக்குவாங்க. 1 வாரம் கழித்து மீண்டும் குழந்தையை பார்க்க தனலட்சுமி பல்லாவரத்திற்கு சென்றார். ஆனால் அங்கு குழந்தைகள் இருவருமே இல்லை. எங்கே எங்கள் குழந்தைங்கனாக்கா, குழந்தைங்க பிளேட் ஏற்றி விட்டோம், அமெரிக்காவில் இருக்குதுங்க, பிள்ளைங்க நல்லா படித்து பெரிய பிள்ளையாகி வரும், உங்களை நல்லா காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பாதிரியார். இவங்களும் சரி, நமக்கு பிள்ளைங்க நம்மகிட்ட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுதுங்களே, சரி அங்கேயாவது குழந்தைங்க நல்லா படித்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுட்டாங்க. ஆனாலும் தனலட்சுமியின் மனது கேட்கவில்லை. குழந்தைகளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. மீண்டும் சர்ச்சுக்கு சென்ற அம்மா தனலட்சுமியிடம் மகன் டென்மார்க்கில் இருக்கும் புகைப்படங்களை பாஸ்டர் காட்டியுள்ளார். மகனை பார்க்க போகும் நேரமெல்லாம் செலவுக்கு பண உதவியும் செய்துள்ளார் அந்த பாஸ்டர். தனலட்சுமிக்கு அப்ப தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, தாம் வாங்கும் ரூபாய் 50ம் 100ம் தான் மகன்களின் விலை என்று. இவன் என்ன பண்ணிட்டான், போசலெல்லாம் எனக்கு வண்டிக்கு காசு கொடுக்க ஆரம்பித்தான். 50 ரூபா 100 ரூபாய்னிட்டு. இந்த 50 ரூபா 100 ரூபாய்க்கு கூட என்ன பண்ணிட்டான், கையெழுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டான். அது வந்து எனக்கு தெரியல. அப்போ தனலட்சுமி சர்ச் விடுதியில் தங்கியிருந்த போது அவரது கணவர் கலியமூர்த்தி அங்கு சென்றுள்ளார். 2 மகன்களையும் எந்த நாட்டுக்கு அனுப்பினாலும் நாங்கள் தேடி வரமாட்டோம் என்று எழுதி தனலட்சுமியை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி சர்ச் பாஸ்டரிடம் கொடுத்துள்ளார். இந்த உண்மை தனலட்சுமிக்கு வெகு நாட்களுக்கு பிறகுதான் தெரிய வந்தது. உள்நாட்டிலையோ வெளிநாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்புங்க, நான் வந்து கேட்க மாட்டேன், என் பிள்ளைங்கன்னு நான் வரமாட்டேன். அப்படி தப்பி தவறி நானா இல்லை அவளோ பார்த்தா கூட பேசினா கூட அப்படி தவறி ஒரு குழந்தை பிறந்தாலும் நீங்கள் எடுத்துக்கினா அவளை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்படி சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டுங்குது. இந்த இது ஒன்றுமே எனக்கு தெரியாது. சின்ன வயதிலிருந்து கூலி வேலை செய்து வந்த தனலட்சுமி உடல்நிலை சரியில்லாமல் தனது தாய் வீடான திருவொற்றியூரில் சென்று இருந்துள்ளார். அப்போது கலியமூர்த்தி மீண்டும் மனைவியிடம் வந்து சில நாட்கள் தங்கி இருந்துள்ளார். வீட்டில் வந்து நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், நான் இது பண்ணுறேன்னு எங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லி வந்து போய்கிட்டு இருந்தாங்க. இதனையடுத்து தனலட்சுமி மீண்டும் கருவுற்றார். ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தையையும் வெளிநாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று அடிக்கடி சர்ச் பாஸ்டர் தனலட்சுமியின் வீட்டிற்கு வந்து தொந்தரவு கொடுத்துள்ளார். இந்த குழந்தையாவது தம்மோடு இருக்க வேண்டும் என்று மறைந்து மறைந்து வாழ்ந்துள்ளார் தனலட்சுமி.
எங்கள் பெரிய தம்பியோட மாமி இருந்தாங்க, அந்த ஸ்டாஃப் நர்ஸாக டாக்டராக இருந்தாங்க சுந்தரம் வீட்டில். அவங்க மூலியமாக குழந்தை இறந்த குழந்த மாதிரி காட்டிட்டு அந்த குழந்தைய தூக்கி வந்து அவன் தேடி வருவான். திடீர்னு வருவாங்க வீட்டுக்கு அந்த ஃபாதர். திடீர்னு வர சொல்ல பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் யானை கட்டி அவங்க வீட்டில் குழந்தை தூங்குறமே. அப்புறம் பார்த்து தான் இவங்க வந்து ரெடில்ஸில் இருந்தாங்க வீடு. இவங்க இதுவும் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார். அப்போ இவகிட்ட கொடுத்து நீ எடுத்துன்னு போய் வாழம்மா அப்படின்ட்டு நான் கொடுத்து அனுப்பிட்டேன். பல வீடுகளில் 10 பாத்திரம் கழுவிதான் தன் 3வது குழந்தையான சரவணனை வளர்த்துள்ளார். இப்போ சரவணனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த சூழ்நிலை இவங்க பார்க்குறதுக்கு இருந்த தொட்டு இந்த பையனையாவது நம்ம கையில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த பையனை நான் என் கையில் பிடியில் பிடிச்சி எங்கள் தங்கச்சி மூலிமா வளர்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி நாங்கள் இப்போ வச்சு அவன் எனக்கு கஞ்சி ஊற்றுறான். ஏதோ வந்து பார்த்து ஏதோ கொடுத்து நல்லபடியாக ஏதோ என் பொழுது இல்லைன்னா இப்போ நான் எப்படி போயிருப்பேன்னா எனக்கு தெரியும். இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பாத்திரம் தேய்க்க போகிறது அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வேதனைலாம் ரொம்ப படாத கஷ்டம்லாம் பட்டிருக்காங்க. எப்படியோ இது பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க பையன் வந்து கூப்பிட்டு போகிறதே நல்லது தான். அவங்க கூட்டுமே வச்சுன்னு சந்தோஷமாக வச்சுருக்கணும். 1000 சொந்த பந்தம் இருந்தாலும் தன் மகனை விட்டு பிரிந்த துக்கத்தில் இருந்து தனலட்சுமி மீளவில்லை. வீடியோ காலில் பார்த்த பையன் டேவிட்டை எப்படியாவது நேரில் பார்த்துவிட்டால் நிம்மதியாக இந்த கட்டை வேகும் என யதார்த்தமாக கூறுகிறார் தனலட்சுமி. நைட்டு ஃபுல்லாக யாருமே தூங்கலை. எடுத்து போட்டு இப்போ எனக்கு எல்லாம் என் பிள்ளைங்கள எல்லாத்தையும் காட்டினாங்க. இதுதாங்க டீட்டில். இப்போ வந்து நான் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி வருவேன்னா நான் எனக்கு தெரியாதுங்க. இப்போ நினச்சாவே எனக்கு அப்படியே ஒரு கொலையை நடுங்குது. நம்ம பிள்ளைங்களானே எனக்கு தெரியலைங்க, அவ்வளோ சந்தோஷம். இப்போ அவனுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு எவ்வளோ நல்லா எனக்கு டாட்டாங்க கிரேனாட்டி என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க. ரெட்டை குழந்தையும் அவன் பொண்ணு ஒரு பையன் 2.5 வயசு ஆகுது. எல்லாம் போட்டு காட்டினான். இப்போ பார்த்தீங்க எல்லாம் நீங்கள் தானே பார்த்தீங்க. இவ்வளோ தான் வீட்டில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. எல்லாம் இந்த குடும்பம் இவங்க எல்லாம் இருந்து எனக்கு இந்த மாதிரி செய்து நீங்கள் எடுத்து ஒரு முயற்சி எடுத்து இந்த கலைஞர் டிவியில் என்னை எடுத்துன்னு வந்து இது மாதிரி பண்ணது ரொம்ப நன்றிங்க. இதான் என் பிள்ளைங்க வந்து என்னை பார்த்தனா போதுங்க. அவங்க எங்கே இருந்தால் நல்லா இருந்தால் போதும். எனக்கு வேறு எதுவும் வேண்டாங்க. அவ்வளோதான். இந்த கலைஞர் டிவிக்கு நன்றி, ரொம்ப நன்றி கடன்பட்டேன். மற்றவர்களின் வறுமையை பயன்படுத்தி பணத்திற்காக இப்படி குழந்தைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பும் ஒரு சிலரால் எத்தனை உணர்வுகள் கிள்ளி எறியப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 மகன்களையும் போனில் பார்த்துவிட்டேன். எனக்கு இதைவிட என்ன சந்தோஷம் இருக்கு? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என மகிழ்ச்சியில் தள்ளாடினார் தனலட்சுமி. நம்முடைய கண்ணாடி நிகழ்ச்சி மூலம்தான் என் மகனை பார்க்க முடிந்தது என நமக்கு நன்றி கூறிக்கொண்டார். அந்த நன்றி நமக்கும் நிறைவை தந்தது. அம்மாவும் பையனும் 40 வருஷமா பிரிஞ்சிருந்து எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியாம சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, வலி அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தனலட்சுமி தான் என்னோட அம்மா, டேவிட் தான் என்னோட பையன் 2 பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இது வரைக்கும் அவங்களால சந்திக்க முடியல. அவங்க 2 பேரும் சந்திக்கிற நாளுக்காக நாமளும் காத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சந்திப்பை இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு நாள் பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ்.